அது விவரிக்க முடியாதவைகள். நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் நம்ம நினைக்கிறோம், தேவன் ஏன் இப்படி காரியங்களை நமக்கு அனுமதித்திருக்கிறார், ஏன் அந்த பாதைகளில் போகிறேன்னு சொல்லிட்டு. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், எல்லாம் நன்மைக்கு, எதுவும் தீமைக்கு அல்ல. அல்லேலூயா. நான் ஏன் இந்த வார்த்தையை நான் உச்சரிக்கிறேன், ஆச்சரியமானவைகள் அப்படின்னு நான் உச்சரிக்கும் போது நான் நம்புகிறேன், இந்த வளாகம் முழுவதும் ஒரு ஆச்சரியமான ஒரு வல்லமையினால, ஒரு ஆச்சரியமான ஒரு விடுதலையினால, அந்த பரிசுத்தருடைய அபிஷேக மகிமையினால இந்த ஸ்தலம் நிரம்பட்டும். ஆச்சரியங்களை கர்த்தர் இப்பொழுதே தொடங்கட்டும். இந்த இடத்தை விட்டு நீ வெளியே போகும்போது எது நடக்காதுன்னு நீ நினைச்சையோ, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் சொல்றேன், இந்த இடத்தை தாண்டி நீ வெளியே போகும்போது நீ நினைச்சது உனக்கு நீ விரும்பினபடி உண்டாகி இருக்கும். அதிசயமானவர் அவர், ஆச்சரியமானவர் அவர், ஆச்சரியங்களின் தகப்பனவர், எல்லாவற்றிலேயும் ஒரு பெரிய அதிசயத்தை நடப்பிக்கிறவர். அதிசயங்கள் அப்படின்னு சொல்லுகிற தலைப்பில் இன்றைக்கு உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பேசணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். வேத புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறவர்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் உள்ள வேத வசனங்களை நீங்க எனக்கு வாசிக்கணும். அதிசயங்கள் எல்லாமே அதிசயம் தான். சின்ன சின்ன காரியங்களை நம்ம பார்க்கிறோம், அது அதிசயம். சின்ன சின்ன காரியங்களை நம்முடைய கண்கள் பார்க்கிறது, அது அதிசயம். நடந்து போகிற காரிய பாதைகளில் இதெல்லாம் நடக்காத நினைக்கிறோம், அது நம்முடைய வாழ்க்கைக்குள் வருகிறது, அது அதிசயம். படுத்த படுக்கையா கிடக்கிறாங்க, திடீர்னு அவங்க எழும்பி நிற்கிறாங்க, அது அதிசயம். அவருடைய வாழ்க்கையில மருத்துவர்கள் இது முடிஞ்சு போச்சு, இது முடிஞ்ச கேஸ்ன்னு சொல்றாங்க, ஆனால் அவர்களுக்கு நடுவில் தேவன் ஒரு அற்புதத்தை கொண்டு வருகிறார், அது அதிசயம். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், பக்கத்தில் இருக்கிற ஒரு 2-3 பேர்த்த கையை பிடிச்சு நீங்க குலுக்கி சொல்லுங்க, இன்னைக்கு உனக்கு ஒரு அதிசயம். நான் சொல்ற மாதிரி சொல்லுங்களேன், நீயே ஒரு அதிசயம், உன் வாழ்க்கை ஒரு அதிசயம், உன் குடும்பம் ஒரு அதிசயம், நீ நடந்து போகிற காரியங்கள் ஒரு அதிசயம், உன்னுடைய செயல்பாடுகள் அதிசயம். ஆமென். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறதே அதிசயம். அல்லேலூயா. லட்ச ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னா, இதை விட ஒரு பெரிய பாக்கியம் இந்த பூமியில வேறு ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நின்னா அதிசயம், உட்கார்ந்த அதிசயம், பேசின அதிசயம், நம்ம சொல்லுகிற வார்த்தைகளை தெய்வ நடைமுறைப்படுத்தும் போது அது அதிசயம். சில சமயங்களில் கண்ணீரின் பள்ளத்தாக்கின் ஊடே கர்த்தர் நம்மை உருவ நடந்து கூட்டி செல்லுகிறான். இருந்தாலும் ஒன்றை சொல்லுகிறேன், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறேன் என்று சொன்ன என்னுடைய ஆண்டவர் அதுவும் அதிலேயும் ஒரு அதிசயத்தை நடப்பித்து கொடுக்க என் ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்கிறது. அதுதான் உண்மை. செங்கடல் பிளக்கப்படல, செங்கடல் பிளக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிர்பந்த நிலையில கல்லெறிவதற்கு ஜனங்கள் எழும்பி நின்னப்போ பரலோகத்தை நோக்கி பார்த்த மோசேயினுடைய கூக்குரலை ஆண்டவர் கேட்டு கையில் இருக்கிறது என்னன்னு கேட்டு செங்கடலை பிளந்து கொடுத்தாரே, எத்தனை அதிசயம். யோர்தானிலே ஆசாரியர்களுடைய பாதம் பட்ட மாத்திரத்தில் யோர்தானை பிரித்து கொடுத்து கற்குவியலாய் குவித்து ஜனங்களை நடத்தி சென்றாரே, எத்தனை அதிசயம். ஒரு ஆட்டு இடையனை ராஜாவை மாற்றினாரே, எத்தனை அதிசயம். தூக்கி எறியப்பட்டவன், விற்று போடப்பட்டவனை எகிப்து தேசத்தின் செகண்ட் இன் கமாண்டர் பிரைம் மினிஸ்டர் கொண்டு போய் வைத்தாரே, எத்தனை அதிசயம். இயேசுவின் நாமத்தில் உனக்கு சொல்லுகிறேன், செத்து போனவனுடைய வாசலின் அருகாமையில் வந்து நின்று கல்லை புரட்டி போட்டு வெளியே வா என்று சொன்னப்போ செத்தவன் எழும்பி வந்தானே, எத்தனை ஆச்சரியம். நல்ல கவனி. பாடையில செத்து கிடந்தவனை தொட்டு எழுந்துரு என்று சொன்னப்போ எழுந்து அந்த விதவைக்கு ஒரு விடுதலையை கொடுத்தாரே, எத்தனை ஆச்சரியம், எத்தனை பெரிய அதிசயம். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்தாரே, எத்தனை ஆச்சரியம். பரமேறி சென்றாரே, எத்தனை அதிசயம். அதிசீக்கிரத்தில் இயேசு பூமிக்கு திரும்பி வரப்போகிறாரே, எத்தனை அதிசயம். சபையே, உன்னையும் என்னையும் கர்த்தர் சபைக்குள்ள வைத்திருக்கிறதனுடைய முகாந்தரமே அவர் மணவாளனாம் வரும் பொழுது உங்களையும் என்னையும் அழைத்து செல்வதற்கு வருவாரே, அதுதான் ஒரு பெரிய அதிசயம். உங்களை என்னையும் தேவன் இப்படி வைத்திருக்கிறார் என்றால் அதுதான் ஒரு பெரிய அதிசயம். சோர்ந்தே போகாதே, உடஞ்சே போகாதே, அதிசயங்களை வாழ்க்கையில் நடக்கவே இல்லையேன்னு நினைக்காத. இன்றைக்கு அதிசய பிறவிகளை காண்பிக்க போகிறேன். இந்த அதிசய பிறவிகளை கொண்டு அதிசயமாய் வாழ்கிற உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில தேவன் புரட்டி
கொடுத்ததான அதிசய சம்பவங்கள், உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில தேவன் நடப்பிக்கிற ஆச்சரியமான காரியங்களை விழாவாரியா கொஞ்சம் அதை பிட்டு பகிர்ந்து கொடுத்து கடந்து போக வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். இப்படி சொல்லுங்களேன். இந்த வார்த்தையின் ஆழத்திற்குள் உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு முன்னாடி பரலோகத்துக்கு நேர கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம்முடைய அதிசயங்களை சொல்லி மாளாது, உம்முடைய அதிசயங்கள் சொல்லி மாளாது. ஆண்டவரே, என்னை இப்படி வச்சிருக்கீங்களே, அதுவே ஒரு பெரிய அதிசயம், அதற்காக உமக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களா நம்ம என்னைக்கு நிற்கிறோமோ, கர்த்தர் எல்லா காரியத்திலேயும் ஒரு பெரிய அதிசயத்தை இன்றைக்கு நடப்பிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருப்பார். நான் நம்புறேன். இந்த இடத்தை விட்டு நான் அதனால் முதல்ல அப்படி நான் சொன்னேன், இந்த மாதம் என்ன அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் க்ளோசிங், எல்லா பேங்க்ல இருந்து எல்லா காரியத்திலேயுமே எல்லாமே அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் ஆயிரும். நான் அப்படி நான் நம்புறேன். இந்த மாசம் உன்னுடைய எல்லா அக்கவுண்ட்ஸையும் என்னுடைய ஆண்டவர் க்ளோஸ் பண்ணிடுவா. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. உன்னுடைய கடன், உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய வியாதி, உன்னுடைய பலவீனம், உன்னுடைய சுகவீனம், எங்கெல்லாம் தோற்று போய் தலை குனிஞ்சு நின்னையோ எல்லா அக்கவுண்ட்ஸையும் என்னுடைய ஆண்டவர் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடுவா. சோர்ந்தே போகாத. வெளியே போகும்போது தைரியமா கடந்து போ. ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி முட்டாள்களுக்கு வேண்டுமானால் முட்டாள் தினமாய் இருக்கலாம், ஆனால் உனக்கும் எனக்கும் நான் புதிய கணக்கை என் ஆண்டவர் தொடங்குகிற ஒரு நாளாய் மாறட்டும். அதிசயங்களின் தகப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை கொண்டு வரட்டும். ஆச்சரியங்களின் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியங்களை கொண்டு வரட்டும். ஒருவேளை அதை நம்ப முடியாதவையா இருக்கலாம், அதை விவரிக்க முடியாததா இருக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், பேசுகிறது அவராய் இருக்கிறதினாலே, நான் வாயாய் இருக்கிறதினாலே, சொல்லுகிறவர் உண்மையுள்ளவர், செய்ய போகிறவர் அவர். நீங்களும் நானும் வாய்களாய் ஆண்டவரே நீர் சொல்லுங்க, கேட்போம் என்று சொல்லி நிற்போனா, இந்த இடத்தை விட்டு நீ தாண்டி போகும்போது உன் அதிசயத்தை உன் கரங்களில் சுமந்துட்டு நீ போகலாம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இன்றைக்கு நடப்பிக்க உண்மையுள்ள ஒரு தெய்வமாய் அவர் இருக்கிறார். வேத புத்தகத்தை கொண்டு வந்தவர்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் உள்ள வேத வசனங்களை நீங்க எடுத்து எனக்கு வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வேத புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிற எல்லாரும், I just want everybody to turn to Matthew chapter 3 from verse 1 to 5. Just someone read it for me. நீங்க நான் வேதத்தை எல்லாரும் தரங்க, இந்த பகுதியை நீங்க எனக்கு வாசிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வாய் பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் இவனுக்கு ஆகாரமாயிருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தாரும் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, அதிசயமான ஒரு காரியம். புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நீங்க நுழையும் போது இந்த யோவான் எழுதின, இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இந்த 3ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷன் அறிமுகப்படுத்தப்படுகிறான். அவன் யார்? யோவான் என்கிறதான இந்த மனுஷன். இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? புதிய ஏற்பாட்டில் மனம் திரும்புதலை முதலாவது பிரசங்கித்த ஒரு மனுஷன் யார் அப்படின்னா இந்த யோவான் ஸ்நானகன். மனம் திரும்புதலுக்கு ஏதுவான காரியத்தை அள்ளி சொன்னவன் யார் என்றால் இந்த யோவான் ஸ்நானகன். இவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் அப்படி தொட்டுட்டு போக விரும்புகிறேன். இவன் யார் என்று அப்படி யாருன்னு கேட்டீங்கன்னா வனாந்தரத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்தவன். இவனுடைய பிரசங்கம்லாம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. நான் பேசுற மாதிரி அல்ல, உலகம் பேசுகிற வண்ணம் அல்ல, உலக ஜனங்கள் பேசுகிற வண்ணம் அல்ல, உலகத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் இன்றைக்கு பேசுகிற வண்ணம் அல்ல. இந்த யோவானுடைய பிரசங்கம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, கட்டிந்து கொள்ளுதலோடு இருந்தது, மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக இருந்தது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது சுற்றுப்புறத்தார் எல்லாரும், யூதேய தேசத்தார் அனைவரும், அந்த சுற்றுப்புறங்களில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் யோவானிடத்தில் வந்து யோர்தானிலே ஞானஸ்நானம் பெறும்படி தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து யோர்தானிலே இவங்க ஸ்நானம் பெற்றார்கள் என்று வேதம் சொல்கிறது. நல்ல கவனிங்க, இவனுடைய புல்பிட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வனாந்தரம் தான் இவனுடைய புல்பிட். நல்ல கவனிக்கணும். இப்படி ஒருவேளை ஒரு ஸ்டைலான ஒரு மேடையில் ஒரு ஸ்டைலான ஒரு போடியத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டைலா நின்று அந்த புல்பிட்ல கர்த்தருடைய வார்த்தையை அவன் பிரசங்கிக்கல. அன்னைக்கு மைக்கில் அவன் சத்தமிட்டு அவன் கூக்குரல் இட்டு கதறி கத்தி சொல்ல ஆரம்பிச்சான், மனம் திரும்புதலை பேச ஆரம்பிச்சான். அவனுடைய புல்பிட் ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, அவன் உடுத்தி இருந்த
உடை அது ஒட்டக மயிரில் ஆன அவனுடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு தோல் உடையினால் ஆன ஒரு வஸ்திரத்தை அவன் தைத்து தன்னுடைய நிர்வாணத்தை மூடிக்கொண்டிருந்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் சாப்பாடு என்னன்னு கேட்டா வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்ததாம். இந்த வெட்டுக்கிளியை குறித்து சொல்லும்போது இந்த வரலாற்று ஆசிரியர்கள் அதை சொல்றாங்க, இவன் சாப்பிட்டதான வெட்டுக்கிளி அப்படின்னு சொல்றது, இது நல்ல கவனிங்க, இது ஒரு வகையான ஒரு தாவர இனத்தை சார்ந்ததான். அந்த தாவரத்தையும் காட்டு தேனையும் சாப்பிட்டு தன்னுடைய வாழ்க்கையை அவன் நடத்தி கொண்டு இருந்தானாம். இவன் சொன்ன பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இயேசு இந்த வார்த்தையை சொல்லி ராஜா வீட்டுக்குள்ள ஒரு வார்த்தையை கொண்டு போனது நிமித்தம் இவனுடைய தலை சிறைச்சேதம் செய்யப்படுகிறது. இவனுக்கு அடுத்தபடியா என்னுடைய ஆண்டவர் இந்த ஊழியத்தை கரங்களிலே எடுத்தார். அதுக்கப்புறம் இயேசு மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கிக்க ஆரம்பித்தார். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நல்ல கவனிங்க. ஒரு காரியத்தை தேவன் முடிக்கும் போது இன்னொரு காரியத்தை துவங்க என் ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சரி, இந்த பகுதிக்கும் நான் இன்னைக்கு அதிசயமானவைகள் என்று பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம் என்று நீங்க ஒருவேளை கேட்கலாம். கவனிங்க, என் ஆண்டவர் எல்லாத்திலையுமே ஆச்சரியமானவர். ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்க. எதை செய்தாலும் அதுல ஒரு அற்புதத்தை வைக்கிறவர். எந்த காரியமாக இருந்தாலும் நீங்களும் நானும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு காரியத்தை காண்பிக்க என்னுடைய ஆண்டவர் உண்மையுள்ள ஒரு தெய்வமாய் அவர் இருக்கிறார். நீங்க இப்ப நான் சில பகுதிகளை நான் உங்களுக்கு வேகமா காட்டிட்டு போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ஆதியாகமத்தில் தொடங்கி வெளிப்படுத்தல முடிச்சிடலாம். ஓகே, சத்தமா சொல்லுங்க. ஆதியாகமத்தில் தொடங்கி அப்படிதான் முடிக்க போறேன். ஆமா, நம்ம அப்போ ஒவ்வொரு புக்கா போவீங்களா? இல்லை, அதிசயங்களை காட்ட போறேன். வேதம் நமக்கு காண்பிக்கிற அதிசயங்களை காட்ட போகிறேன். அதை அதை கொஞ்சம் உள்ள போய் ஆழமா பார்க்கும்போது அது எல்லாமே ஆச்சரியமா இருக்கும். அதனுடைய காரியங்கள் எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். முதலாவது தேவன் காட்ட விரும்புகிற அதிசயங்களில் ஒன்று. இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்படியெல்லாம் தேவன் செய்ய முடியுமா? எஸ், he can do anything. அது எதையும் தேவன் செய்ய உண்மை உள்ளவர். ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க. இந்த வார்த்தைக்குள்ள போறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற ஒருத்தருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவன் எதையும் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் அதிசயங்களின் தேவனானவர். அவர் அற்புதங்களின் தகப்பனானவர். எதையும் செய்வார். தைரியமாறு. ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்லனா, ஆண்டவர் ஒரு மனுஷனை ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் உன்னை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படி வேணும்னாலும் நுழைஞ்சு செய்வான். ஆமாம், உன்னோட சண்டை போடுறவனையே உனக்கு சாதகமாக மாற்றி காரியத்தை உன் வாழ்க்கையில் முடிச்சு கொடுக்க ஆண்டவர் உண்மையுள்ளவர். ஒரு அலையிலே சத்தமாக சொல்லுங்க. யார் நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்களோ அந்த விரோதமான கூட்டத்தையே நமக்கு சாதகமான கூட்டமாய் மாற்றி அவர்களை கொண்டே அற்புதங்களை நடப்பிக்க என்னுடைய ஆண்டவர் ஆச்சரியமானவர். அதனால தான் அவரை நான் என்னென்ன சொல்கிறேன்? அதிசயமானவர்னு சொல்கிறேன். சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நான் முடியாதுன்னு சொல்லுவேன், அவர் முடியும்னு சொல்லுவா. ஆமாம், நான் நடக்க முடியாதுன்னு சொல்லுவேன், நீ நடக்க முடியாட்டி பரவாயில்ல, நான் உன்னை சுமந்துட்டு வரேன்னு சொல்லுவார். அவர் அதிசயமானவர். சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்ல. வழி தெரியல, எனக்கு எல்லாமே அடைக்கப்பட்டிருக்குப்பான்னு சொல்லுவேன், நீ கவலைப்படாது, நானே உனக்கு வெளிச்சமாக இருப்பேன், நடந்து வாடான்னு. ஒரு அலையிலே சத்தமாக சொல்லுங்க. அதுதான் அவருக்கு. அது ஏன் அவர் அதிசயம்னு சொல்றேன்னா, அவர் எதை தொட்டாலும் அதிசயம், அவர் என்ன பேசினாலும் அதிசயம், அவர் சொல்ற எல்லா காரியம் அதிசயம், அவருடைய ஆழங்கள் அதிசயம், அவருடைய சத்தம் அதிசயம், அவருடைய திட்டம் அதிசயம். அதனாலதான் இதையும் அதிசயமாய் நான் பார்த்து வருகிறேன். ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்க. ஆதியாகம புத்தகத்திற்கு வேகமா போவோம். 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எனக்கு யாராவது ஒரு அதிசயம் அப்படின்னு நம்ம போயிட்டோம். அதனால இதுக்குள்ள நான் கொஞ்சம் வேகமா போறேன். ஆதியாகம புத்தகம் சீக்கிரமா எடுங்க, 8ஆம் அதிகாரத்திற்கு போங்க. நீங்க எனக்கு வாசிக்க வேண்டிய வேத வசனம் 11ஆம் வசனம். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்திக்கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்க. இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். புறாவை வச்சு, புறா ஒரு அதிசய சின்னம். ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்க. நான் முதலே சொன்னேன், என் ஆண்டவர் என்னத்தை தொட்டாலும் அதுல அதிசயம். புரிஞ்சதா புரியலையா? உன்னையும் என்னையும் தொட்டதுனால தான் அதிசயம். புறாவை தொட்டா சும்மா இருப்பாரா? ஆமாம். இப்போது இந்த 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 புறாவை வச்சு உங்களோட கூட சில காரியங்களை நான் சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக போகிறேன். நான் இன்றைக்கி சொல்ல போகிறது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், ஆனால் அதிசயமாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும், கொஞ்சம் கிழிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அரைகிற மாதிரி இருக்கும்,
கொஞ்சம் அப்படியே ஐயையோ இது நல்லா தானே போச்சு, இது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, கேட்டுத்தான் ஆகணும். ஏன்னா சத்தியம் அது ஒரு நாளும் பொய் சொல்லுகிற ஒன்று இல்லை. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். சரி, இப்போ இந்த 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஆண்டவர் இப்போ வேதம் எப்படி சொல்லுகிறது, நோவா அந்த சன்னலை திறந்து இந்த புறாவை வெளியே விட்டான். அது போயிட்டு பகல் பூரா சுத்தி விட்டு சாயந்தரம் வரும் பொழுது அது என்ன பண்ணுதுன்னா ஒரு ஒலிவ இலையை அது கொத்தி கொண்டு வந்தது அப்படின்னு அவன் வேதம் சொல்லுகிறது. இதை பார்த்த உடனே நோவாவுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. அந்த நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவனுக்கு பூமியிலே ஜலம் வற்றி போயிற்று, காரியம் மாறுதலாம் முடிய ஆரம்பிச்சிருச்சு, ஏதோ ஒன்று துளிர்க்க ஆரம்பித்திருக்கிறது, எல்லாமே அழுகி போன நிலையில ஒரு ஒலிவ மரம் மட்டும் மறுபடியும் துளிர்க்கிறது என்று சொன்னா அது எத்தனை பெரிய அதிசயம் என்று சொல்லி தன்னுடைய சிந்தையில எண்ணிக்கொண்டு 7 நாள் காத்திருந்து திரும்ப அந்த புறாவை வெளியே விடுகிறான். அது திரும்ப அவனிடத்துல வரவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, பேழையை உண்டாக்கின நோவா 2 காரியத்தை அதுல வைக்கிறான். கொஞ்சம் எப்படி போறேன், கொஞ்சம் அவுட்லைன் மட்டும் சொல்றேன். ஒரு ஜன்னலை வச்சான், ஒரு கதவை வச்சான். நீங்க கவனிங்க, ஒரு ஜன்னல் தான் இருந்துச்சு, ஒரு கதவு தான் இருந்துச்சு. இந்த கதவு கர்த்தரால் அடைக்கப்பட்டுருச்சு, ஜன்னல் மட்டும் திறந்து இருந்துச்சு. இந்த ஜன்னலை ஏன் திறந்து வச்சாருன்னா காத்து வரணும். இந்த ஜன்னல் ஏன் திறந்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெளிச்சம் வரணும். இந்த ஜன்னலுக்குள்ள இந்த ஜன்னலை மட்டும் தேவன் திறந்து வச்சு, ஒரு ஜன்னல் ஒரு கதவு, கதவை தேவன் இவர்களை உள்ள வச்சு அடைச்சு விட்டு அந்த சாவியை அவர் எடுத்துக்கொண்டு போயிட்டான். ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் என்ன பார்க்கணும். சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கைங்கிற பேலை அது எழும்பி போயிட்டே தான் இருக்கும். சில சமயங்களில் கர்த்தர் அந்த பேழைக்குள் நம்மை அடைச்சிட்டு வழியே தெரியாம சும்மா உட்கார வச்சிருப்பார். ஆமா, மெதுவா பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ அடைக்கப்பட்டது உண்மை, உன்னை அடைச்சித்தான் வச்சிருக்கார். அப்படி சொல்லுங்க, நீ அடைச்சித்தான் வச்சிருக்கார். உன் ஊழியம் அடைக்கப்பட்டிருக்கு, உன் குடும்ப வாழ்க்கை அடைக்கப்பட்டிருக்கு, உன் தனிப்பட்ட ஜீவியம் அடைக்கப்பட்டிருக்கு, உன்னுடைய பிரயாசங்கள் அடைக்கப்பட்டிருக்கு, உன்னுடைய முயற்சிகள் அடைக்கப்பட்டிருக்கு. ஒன்றுமே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியல, சோர்ந்து போகாத, ஜன்னல் இன்னும் திறந்திருக்கிறது. ஒரு அல்லையிலே சத்தமா சொல்லுங்க. அடைக்கப்பட்டது கதவு தான், ஜன்னல் இன்னும் திறந்து தான் இருக்கு. ஒரு அல்லையிலே சத்தமா சொல்லுங்க. வேதாகமத்தில் என்னுடைய ஆண்டவர் ஜன்னலை அடைத்தாருன்னு இல்லை, கதவை அடைத்தாருன்னு இருக்கு. ஜன்னலை தேவன் திறந்து தான் வச்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கதவை உடைச்சிட்டு இவன் வெளியே வர முடியாது. ஏன்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவ்வளவும் தண்ணீராக இருக்கிறது. ஆனால் அந்த 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 பேழைக்குள்ள அவன் இருக்கும்போது அந்த ஜன்னலை மட்டும் அவன் பார்த்துட்டே இருந்திருப்பான். மனைவி வந்து கொஞ்சம் எட்டி பார்த்துருப்பான், பிள்ளைங்க வந்து எட்டி பார்த்துருப்பாங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எல்லாமே தண்ணியா இருந்ததுனால பயந்துட்டு உள்ள போய் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா நோவா மட்டும் தலையை வெளியே விட்டு அவன் பார்த்திருப்பான். அவன் பார்வை எங்க இருந்துச்சு அப்படின்னா தண்ணி மேல இல்லைங்க, பரலோகத்தின் மீது இருந்துச்சு. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உன் காரியெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கும்போது, உன்னுக்குமே வழி தெரியாம எல்லாமே பூட்டப்பட்டு இருக்கும்போது, வெளியே வரவே முடியாதுன்னு சொல்லுகிற சூழ்நிலை இருக்கும்போது உடஞ்செல்லாம் போயிடாத. காரணம் என்னன்னா, வாசல் தான் அடைக்கப்பட்டு இருக்கு, ஜன்னல் திறந்திருக்கு. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உன் வாசல் தான் அடைக்கப்பட்டு இருக்கு, ஜன்னல் திறந்துதான் இருக்கு. இந்த ஜன்னலில் தேவனுடைய அபிஷேக மகிமை உள்ளே வரும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய வெளிச்சம் உள்ளே வரும். ஆமென். தேவனுடைய கிருபை உள்ளே வரும். ஆமென். தேவனுடைய ஒத்தாசை உள்ளே வரும். ஆமென். தேவனுடைய அபிஷேகம் உள்ளே வரும். ஆமென். உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிற காரியம் வாசல் வழியாய் அல்ல, ஒரு ஜன்னலின் ஊடாக தேவன் அதை கொண்டு வருவதற்கு என்னுடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்கிறதை நீ மறந்துடாத. அடைக்கப்பட்ட வாசலை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, திறக்கப்பட்டிருக்கிற ஜன்னலை பார். ஆமென். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆனால் இந்த இடத்துல ஒன்றை நான் சொல்லுகிறேன், ஜன்னலில் நீ தப்பிச்சு வெளியே போக முடியாது. ஜன்னலில் நீ ஜன்னல் வழியா நீ வெளியே குதிக்க முடியாது. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த ஜன்னலை தேவன் திறந்து வச்சதற்கு காரணம் என்ன? எல்லாத்தையும் நான் அடைத்து தான் வைத்திருக்கிறேன். அது தீமைக்கு ஏதுவாய் அல்ல, உன் நன்மைக்கு ஏதுவாய் நான் கதவை அடைச்சு வச்சிருக்கிறேன். ஆனாலும் இன்றைக்கு இந்த ஜன்னல் திறந்திருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ தலையை வெளியே விடும் போதெல்லாம் நீ சுவாசிக்க முடியும். நீ ஜன்னல் வழியா வெளியே தலையை
விடும் போதெல்லாம் ஒரு அபிஷேகம் உன்னை நிரப்பும். இந்த ஜன்னல் வழியா உன்னுடைய தலையை வெளியே விடும் பொழுதெல்லாம் ஒரு வெளிச்சம் உன்மேல் உதிக்கும். இந்த ஜன்னல் வழியா வெளியே நீ தலையை விடும் போதெல்லாம் ஒரு ஆலோசனை உனக்கு உண்டாகும். காரணம் என்ன? மனுஷனிடத்தில் இருந்து அல்ல. உன்னுடைய பார்வை எல்லாம் பரலோகத்தை நோக்கி மட்டும்தான் இருக்கும். அந்த பரலோகத்தை பார்க்கிற ஒரு அனுபவம் என்னைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சோ, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஒரு நாள் கதவு திறக்கப்படும் போது உன்னுடைய காலனி பூமியில வைப்ப அந்த காரியம் அவ்வளவும் புதுசாய் மாறி இருக்கும். அதுதான் உண்மை. அம்மா சத்தமா சத்தமா சொல்லுங்க. இப்போ எல்லாமே அடைச்சிருக்கு, ஒன்றும் விளங்கல. திடீர்னு ஒரு நாள் பேலை அது மலையில் அது லேண்ட் ஆயிடுச்சு. மெதுவாக திறந்து பார்க்குறான், காக்காவை வெளியே விடுறான். முதல்ல அவன் வெளியே விட்டது என்னது? காக்காவுக்கு பின்னாடி வரேன், சரிங்களா? காக்கா போயிட்டு இது என்ன பண்ணுச்சுன்னா போக்கும் வரத்துமா இருந்துச்சு அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு இவன் என்ன பண்ணுறான்னா அந்த புறாவை அனுப்புகிறான். புறா போயிட்டு அது என்ன பண்ணுதுன்னா கால் வைத்து இளைப்பாற முடியாததுனால இதை போயிட்டு ஒரு ஒளிவ இலையை கொத்திட்டு உள்ள வந்துருச்சு. அப்போது நோவாவுக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, இன்னைக்கும் நம்முடைய ஆண்டவர் செத்து போனதை உயிரோடு கூட எழுப்புவதற்கு, அழுகி போனதை மறுபடி துளிர்க்க செய்வதற்கு, முடிஞ்சு போனதை எழுப்பி கொடுப்பதற்கு இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையை இந்த நோவாவுக்கு அந்த ஒளிவ இலை கொடுத்தது. அப்படின்னா இந்த புறா கொண்டு வந்த அதிசயமான ஒரு செய்தி என்ன நடந்தாலும் சரி, எது அடைக்கப்பட்டாலும் சரி, திறக்கப்பட்டு இருக்கிற ஜன்னல் அது உனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதத்தை உனக்கு கொண்டு வரும். ஏன்னா புறா இந்த கதவு வழியா போல ஜன்னல் வழியா வெளியே போயிட்டு ஜன்னல் வழியாவே உள்ள வந்துச்சு. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஒருவேளை நான் இப்படி சொல்றேனே, உனக்கு தேவன் செய்ய போகிற அற்புதம் ஏதோ ஒரு பெரிய வாசலை உடைச்சிட்டு ஆண்டவர் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு சின்ன கேப்ல, ஒரு சின்ன ஜன்னல என்னுடைய ஆண்டவர் திறந்து வச்சிட்டா அதுக்குள்ள எந்த அற்புதத்தையும் உனக்கு கொண்டு வந்து கொடுக்க என் ஆண்டவரால முடியும் என்கிறத மறந்துரு. நீ வாசல் திறக்கப்படணும்னு யோசிக்கிற, ஆனா என் ஆண்டவர் ஜன்னலை திறந்து அற்புதத்தை செஞ்சுட்டு போயிடுவார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி உன் அற்புதம் பூரா ஜன்னல் வழியா உள்ள வந்துடும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. உன் நம்பிக்கை நீங்க வாசல் வழியா இல்ல, ஜன்னல் வழியா வெளியே உள்ள வந்துருச்சு. ஜன்னல் வழியா உள்ள வந்த இந்த அற்புதம் என்ன அப்படின்னா, ஒளிவ இலை துளிர்க்கிறது, துளிர்த்திருக்கிற ஒரு ஒளிவ இலைய இது கொத்தி கொண்டு வந்தது அப்படிங்கறத பார்த்த உடனே நோவாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. How faithful my Lord is. என்னுடைய ஆண்டவர் எனக்கு எவ்வளவு நம்பிக்கைக்கு உரியவராய் அவர் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார். உலகமே அழிஞ்சு போச்சு, உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அழிஞ்சு போச்சு, உலகத்தில் உள்ள எல்லாமே பட்டு போச்சு, எல்லாமே ஒண்ணு இல்லாம போச்சு. ஆனா நல்ல கவனிங்க, மூழ்கடிக்கப்பட்ட ஒண்ணு மறுபடியும் துளிர்க்க ஆரம்பிச்சது. அதுதான் அந்த ஒளிவ இலை. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், சபைக்குள்ள கர்த்தர் உன்னை உட்கார வச்சிருக்கிறாருன்னா உன்னுடைய வாழ்க்கையில மூழ்கடிக்கப்பட்ட அவ்வளத்தையும் என்னுடைய ஆண்டவர் இன்றைக்கு இந்த மார்ச் மாச கடைசி 31ஆம் தேதி இந்த ஆராதனையில உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆச்சரியமான சத்தம் செய்தி என்ன அப்படின்னா, உன்னுடைய அக்கவுண்ட்ஸ் நான் இன்றைக்கு க்ளோஸ் பண்ணி உன்னுடைய கதவை நான் திறந்து விட்டு உன்னை நான் அழைத்து செல்ல போகிறேன். ஆச்சரியங்களை உன்னுடைய கண்கள் காண போகிறது. அப்படிதான் என்ன அர்த்தம்? உன் காரியம்லாம் இன்னைக்கு துளிர்க்க ஆரம்பிச்சுட்டேன்னு அர்த்தம். அப்படியே பக்கத்தில் இருக்கிறவருடைய கையை பிடிச்சு நல்ல கையை குலுக்கி சொல்லுங்க, உன்னுடைய அக்கௌண்ட் செட்டில் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்களேன். உன்னுடைய அக்கௌண்ட்ஸ் என்ன புரியலையா? உன் கணக்கு எல்லாத்தையும் கர்த்தர் முடிச்சிட்டாருன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சத்தமா. முடியாத கணக்கு பூரா இன்னைக்கு முடிவுக்கு வந்துட்டு. ஆமா வந்துருச்சா? வந்துருச்சா? அப்படி வந்துருச்சு நினைக்கிறவங்க பரலோகத்துக்கு நேர கையை உயர்த்தி, முடியாத கணக்கு பூரா இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு முடிவுக்கு வந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நீங்க சொல்லணும். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒளிவ இலைய புறா கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறமும் நோவா உடனே வெளியே வரவே இல்லை. he just waited for another 7 days. அடுத்த இன்னொரு 7 நாள் அவன் காத்திருந்தான். என்ன அப்படின்னா, பூமியில இருந்த சேரையும் சகதியையும் தேவன் ஒண்ணு இல்லாம ஆக்கி உலர்ந்த வெட்டாந்தரையா தரையா மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் கர்த்தர் கதவை திறந்து விட்டா. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உன்னை சுற்றிலும் சேரும் சகதியுமா இருக்கிற எல்லா காரியத்தையும் என்னுடைய ஆண்டவர் அதுல ஒரு
இம்மி கூட உன் சரீரத்துல ஒட்டாதபடிக்கு பார்க்கிறவர் என்னுடைய ஆண்டவர். இவர் அதிசயமானவர் அல்லவோ, இவருடைய அதிசயங்கள் ஆச்சரியம் அல்லவோ, இவருடைய அதிசயங்கள் விவரிக்க முடியாதது அல்லவோ. வெளியே நீ பார்க்கிற அவ்வளவோ உன்னை அசிங்கப்படுத்துகிறது, வெளியே பார்க்கிற எல்லாமே உன்னை மூழ்கடிக்க துடிக்கிறது. ஆனால் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உனக்கு சொல்லுகிறேன், ஏதோ ஒன்றை என்னுடைய ஆண்டவர் துளிர்க்க செய்திருக்கிறார். இன்னொரு 7 நாள் பொறுத்துக்க என்னுடைய ஆண்டவர் கதவை திறக்க போகிறார். நீ வெளியே வரும் பொழுது ஜன்னல் வெளியாய் புறப்பட்டு வந்த இந்த அற்புதத்தை என்னுடைய ஆண்டவர் வாசலை திறந்து கொடுத்து உன்னை வெளியே கொண்டு வந்து நிற்க பண்ணுவா. நீ வெளியே நிற்கும் போது அதே சேரன் சகதியும் ஒரு காலத்துல நிரம்பி இருந்த அதே பூமியில தான் திரும்ப நீ கால வைக்க போற. ஆனா இப்போ சேரை அல்ல, சகதியை அல்ல, உன்னுடைய வாழ்க்கை மறுபடி துளிர்த்து எழுந்து உலகமே பிரமித்து பார்க்கிற ஒரு மேன்மைக்கு என்னுடைய ஆண்டவர் கொண்டு வருவதற்கு ஆச்சரியமான விதத்தில் கதவை திறக்க போகிறார். எவ்வளவு பேத்துக்கு புரிஞ்சுது? எவ்வளவு பேத்துக்கு புரிஞ்சுச்சு? அக்கவுண்ட்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு, வெளியே ஒளிவ மரம் துளுத்துருச்சு. ஆனாலும் கர்த்தர் இன்னொரு 7 நாள் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் உள்ள இருந்த மிருக ஜீவன்களையும் ஊரும் பிராணிகளையும் அடைத்து தான் வைத்திருந்தார். ஏன்னா ஒளிவையில வந்துருச்சு அப்படின்னு கதவை கர்த்தர் திறந்து விட்டு இருந்தாருன்னா திரும்ப சாக்கடையில சேத்துல தான் இவன் காலை வச்சிருப்பான். ஆனா என் ஆண்டவருக்கு இவன் திரும்ப கால பூமியில வைக்கும்போது எல்லாமே புதுசா இருக்கணும், எல்லாமே ஆச்சரியமா இருக்கணும், இது எப்படி நடந்தது என்று பிரமிக்கிற ஒரு காரியம் நடக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இவனுக்கு இருந்துச்சோ இல்லையா? ஆண்டவருக்கு இருந்துச்சு. ஒரு அல்லையிலேயே சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்க, I'm speaking to someone else this morning. This is a prophetic word from the Lord. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சபைக்கு யாருக்கோ பேசிக் கொண்டிருக்கிறார் தெரியல. ஆனா இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீ ஜன்னல் வழியா பார்த்து 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 சோர்ந்து போய் வழி வந்துடாதா, தெரிஞ்சிடாதா, ஏதாவது காரியம் நடந்துடாதான்னு நீ நின்று. ஆனா இன்னைக்கு என்னுடைய ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்க எல்லா சாக்கடையும் எல்லா சேரும் அது உலர்ந்த வெட்டாந்தரையாய் மாற போகிறது. நான் கதவை திறக்க போகிற நேரம் வந்துருச்சு. சோர்ந்து போகாத, துளிர் விட்டுருச்சு, சகலமும் துளிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அது உன் கையில வர்றதுக்கு மேபி இட் மைட் டேக் சம் டைம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் ஆகலாம், ஒரு வாரம் ஆகலாம். அந்த ஒரு வாரம் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆண்டவர் கதவை திறக்கும் போது எல்லாமே புதுசா இருக்கும். மறுபடியும் உனக்கு சொல்லுகிறேன், நஷ்டம் அடைய மாட்டேன். உன்னுடைய பிரச்சனைகள் உன்னை அழித்து போடாது, உன்னுடைய காரியம் உன்னை விழுங்காது, உன்னுடைய காரியம் உன்னை மூழ்கடிக்காது. இயேசுவின் நாமத்தில் நீ கால பூமியில வைக்கும் போது எல்லாமே புதிதாய் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும். பக்கத்தில் இருக்கிற யாரையுடைய கையபாது பிடிச்சு சொல்லுங்களேன், ஒரு 2-3 பேத்து கையை பிடிச்சு சொல்லுங்க, எல்லாமே புதுசா மாறிட்டு இருக்கு. நான் சொல்ற மாதிரி சொல்லணும், கொஞ்சம் வெயிட் பண்ண, அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ண. ஹாஸ்பிட்டலுக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறோம். குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது அந்த 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 ரூம்குள்ளே போனவுடனே டாக்டரை பார்த்தோன்னே இது அப்படி ஒரு அழுகும். அழுது முடிச்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊசி போடுற இடத்துக்கு அந்த குழந்தைய கொண்டு வந்த உடனே அதுக்கு தெரியும் குத்த போகிறாங்கன்னு அதுக்கு தெரியும். சரிங்களா? உடனே வாழ்னு கத்தும். ஒரு அலையில சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைய வாங்கிட்டு பெற்றாரை வெளியே அனுப்பிடுறாங்க. தெளிவாக இருக்காங்க. ஒரு அலையில சத்தமாக சொல்லுங்கள். ரைட்டுங்களா? அதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த நர்ஸ் மாராக இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய தூக்கி அது அப்படியே அதில் மார்பில் போட்டுட்டு அப்படியே தட்டி கொடுத்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தடவி கொடுத்துட்டு, அதுக்கு நம்ம அம்மா மாதிரி இல்லையே, நம்ம அப்பா மாதிரி இல்லையே, இது வேற ஏதோ மூஞ்சி மாதிரில தெரியுது அப்படின்னு எட்டி பார்க்கும். அப்புறம் ஈங்கும். ஒரு அல்லையிலே சத்தமாக சொல்லுங்கள். அப்படியே தடவி கொடுத்துட்டே இருக்கிற நேரத்தில் ஒரு நர்ஸ் மட்டும் மெதுவாக ஒரு குத்தி அந்த மருந்தை உள்ளே ஏற்றிட்டு முடிஞ்சிச்சு அப்படின்றவாங்க. ஒரு அல்லையிலே சத்தமாக சொல்லுங்கள். அப்போ நல்லா தேய்ச்சி விட்டு தேய்க்கும் போது அது பார்த்தீங்கன்னா அது இனிமேல் ஊசி போட்டுட்டு இருக்கிற மாதிரியே நினச்சிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த 2வது நிமிஷம் அப்பா அம்மா கையில் இந்த குழந்தை வந்து விழுந்துடும். ஒரு அல்லையிலே சத்தமாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த அப்பாவை அம்மாவை பார்த்தவொன்னே போட்ட ஊசி அது மறந்துடும்.
வழியை மறந்துடும். அப்பா அம்மாவை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அப்பா எல்லாமே முடிஞ்ச மாதிரி ஒரு 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 சூழ்நிலை. ஒரு அலையில சத்தமாக சொல்லுங்களேன். அப்போது அந்த 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 இடத்துல அந்த ஊசியை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ. இது குழந்தை மட்டும் இல்லை, பெருசுகளும் அப்படித்தான் இருக்குது. இல்லையா? சத்தமாக சொல்லுங்கள். ஊசி போடுறதுக்கு இன்னும் கத்திட்டு கிடக்கிற ஆட்கள், பெரிய ஆட்களையும் நான் பார்த்துருக்குறேன். நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கொஞ்சம், நான் ஊசியே போட்டதில்லை, பரவாயில்லைங்க, இது போட்டு தாங்க ஆகணும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அந்த கொஞ்சம், ஒரு இல்லையா? சத்தமாக சொல்லுங்களேன். இந்த கொஞ்சம் பொறுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வெளியே வரும்போது காரியம் மாறுதலாக முடிஞ்சிடும். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். நான் இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்கள், கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்க, கொஞ்சம். ஒரு என்னன்னா கதையாக பேசிகிட்டு இருக்கேன். இல்லையா? சத்தமா. நோவா பேழைக்குள்ள புறா வந்த உடனே மனைவி சொல்லியிருப்பா, நோவா மனைவி நினைக்கிறேன், பிள்ளைங்க சொல்லியிருப்பாங்க, அதுதான் ஒளிவு மரம் துளுத்துருச்சுல, வளர ஆரம்பிச்சிருச்சுல, கதவை திறக்க வேண்டியதானே. நோவா சொல்லியிருப்பான், சாவி என்கிட்ட இருந்தால் திறந்திருப்பேன், சாவி அவர்கிட்ட இருக்கு, அவர் திறக்கும் போது வெளியே போகலாம், கொஞ்சம் பொறுத்துக்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் அடைஞ்சிருந்தியே, 1 வருஷம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருந்தோமே. ஆனால் இன்னைக்கு ஒரு நற்செய்தி வந்திருக்குதே, காரியம் துளுத்திருக்குங்கிற ஒரு நற்செய்தி வந்திருக்கிறதே. கொஞ்சம் பொறுத்துட்டா என்ன? இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். ஒரு 2-3 பேர்த்து கையை குலுக்கி சொல்லுங்க, கொஞ்சம் பொறுத்துக்க. கையை குலுக்கி சொல்லணும், கையை குலுக்கி சொல்லணும், கொஞ்சம் பொறுத்துக்க, கொஞ்சம் பொறுத்துக்க. உன் காரியம் துளிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லையிலேயே சத்தமாக சொல்லுங்க. நான் என் மொழியில் சொல்லவா, என் ஆண்டவர் உன்னை வெளியே கொண்டு வந்து வைக்கும் போது, அந்த கதவை திறந்து வெளியே கொண்டு வரும்போது நல்லா கவனிக்கணும். இவனை வரவேற்கிறதுக்கு பூமியில் எதுவுமே இல்லைங்க. ஆனால் என்னுடைய ஆண்டவர் கதவை திறந்து வெளியே நின்றா. வா வா. கடைசியாக உள்ளே போனது நோவா தான், வெளியே வந்தது முதல்ல நோவா தான். நோவா வெளியே வந்து நிற்கும் போது ஒருவேளை அவனுடைய மனைவி பிள்ளைகளுக்கு அந்த ஆண்டவரை தெரிஞ்சதோ இல்லையோ, ஆனால் நான் நம்புகிறேன் நோவாவுடைய கண்களில் ஆண்டவர் தனக்கு காட்சி கொடுத்துருந்துருப்பா. அவர் சொல்லுவார், நான் உன்னை விடவே இல்லையே, நான் இதுவரைக்கும் உன்னை நான் தூக்கி போடவே இல்லையே, இப்போ தரையை பாரு, எல்லாமே உழந்து போச்சு, நீ காலை வச்சு பாரு, அதில் ஒரு சேரு கூட இமி கூட உன்னுடைய சரீரத்தில் தொடவே தொட. இனி உன்னுடைய குடும்பம் தான் எனக்கு பிரதானம். உன் குடும்பத்தை கொண்டு எல்லாத்தையும் பெருசா நான் மாற்ற போறேன், எல்லாத்தையும் புதுசா நான் மாற்ற போறேன், எல்லாத்தையும் ஜெயமா நான் மாற்ற போறேன், எல்லாமே ஆச்சரியமா நான் மாற்ற போறேன், எல்லாமே விடுதலையா மாற போகுது. நீ ஏன் சோர்ந்து போற? எழுந்துரு, நான் உன்னுடைய காரியத்தை உன் கையில தர போறேன்னு சொன்ன என்னுடைய ஆண்டவர் இதோ உன்னுடைய வாசல் திறக்கும் போது உன்னை வரவேற்பதற்கு பூமியில ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீ இதுவரைக்கும் ஆராதித்த, நீ இதுவரைக்கும் தொழுது கொண்ட, உன்னை இதுவரைக்கும் அபிஷேகத்தை நடத்தி வந்த, உன்னை இதுவரைக்கும் வெளிச்சத்தின் பாதையில கொண்டு போன, இதுவரைக்கும் உன்னை அழித்து விடாதபடி காத்து கொண்டிருந்த என்னுடைய ஆண்டவர் இன்றைக்கு உனக்காக வாசல் திறக்கப்படும் போது வெளியே காத்திருப்பா, காத்திருப்பா. உன் கால்கள் அந்த பூமியில படும் பொழுது எல்லாமே புதுசா இருக்கும், எல்லாமே உழந்திருக்கும். காரணம், ஒரு சின்ன சேதம் கூட உன்னை வராதபடிக்கு புதுப்பிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் என்னுடைய ஆண்டவர் உன்னை கொண்டு போக முடியுமானா, நான் ஆராதிக்கிறவர் அதிசயமானவர் அல்லவோ, அதிசயம் அல்லவோ. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அடுத்தது போகணும்னு நினைக்கிறேன். அப்படியே பரலோகத்துக்கு நேரம் கையை உயர்த்தி நான் இப்படி நம்புறேன், என் ஆண்டவர் யாரோ சிலரை இன்னைக்கு பிட்டிங்கி வெளியே கொண்டு வராம, தேங்க்யூ லார்ட். I'm sensing something in my spirit. நான் ஆவியில் எதையோ வித்தியாசமாய் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். Something is happening inside this church. சபைக்குள்ள கத்து எதையோ ஒன்றை வித்தியாசமாய் நடப்பித்து கொண்டிருக்கிறது என்னால் பார்க்க முடியுது. தெரியல தெரியல தெரியல. அடைக்கப்பட்ட வாசல்களை தேவன் திறந்து விடுகிறத என்னால் உணர முடிகிறது. ஏதோ ஒரு சத்தம் இடி முழக்கத்தை போல அடைஞ்சு கிடந்திருந்ததெல்லாம் இன்றைக்கு பரபரப்பா, இன்றைக்கு உனக்காக ஒரு தூதர் கூட்டம் உன்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் செட்டில் பண்ணி
உன்னுடைய காரியத்தை ஆண்டவர் மாற்றி கொடுக்கிற ஒரு காரியத்தை என்னால பார்க்க முடிகிறது, என்னால் ஆவியில உணர முடிகிறது. ஆமா, சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளைய உடைஞ்சே போகாத, சோர்ந்தே போகாத. நீ ஜன்னலை மட்டும் நான் பார்த்துட்டு இருந்த, ஜன்னல் வழியா நீ பார்த்து அந்த 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 நிலையில இயேசுவனை சுவாசிக்க பண்ணினா, இயேசு உனக்கு வெளிச்சத்தை கொடுத்தான், இயேசு உன்னுடைய காரியத்தை மாற்ற பண்ணினா. he was updating you. உன்னை சுற்றிலும் என்ன நடக்குதுங்கிறது பல காரியங்கள் நமக்கு புரியல, ஆனாலும் கூட என்னன்னா எட்டி எட்டி நீ பார்க்கும் போதெல்லாம் பரலோகத்தை பார்த்து 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 சொல்லுவதற்கு என்னுடைய ஆண்டவனுடைய நாவை திறந்து வச்சாரு. உன்னை அழ வச்சாரு, உன்னை கண்ணீர் வெடிக்க வச்சாரு, உன்னை பதற வச்சாரு, உன்னை போராட வச்சாரு, உன்னை கண்ணீரின் மத்தியில உன்னை தூக்கிட்டு வந்தாரு. இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன், இன்னைக்கு வரைக்கும் நீ அழிஞ்சு போகலையே, இன்னைக்கு வரைக்கும் நீ உடைஞ்சு போகலையே, இன்னைக்கு வரைக்கும் எதுவும் தாறுமாறா மாறலையே, எல்லாமே இன்னைக்கும் உயிரோட தானே இருக்கு, எல்லாமே இன்னைக்கும் ஜெயமா தானே இருக்கு. எல்லாரும் உலகமே கைதட்டி சிரிச்சு முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. இயேசுவின் நாமத்துல உனக்கு சொல்லுகிறேன், அந்த ஜன்னலை என்னுடைய ஆண்டவர் அடைச்சிருந்தா எல்லாமே முடிஞ்சிருக்குமே. ஆனால் இயேசு அந்த ஜன்னலை திறந்து வச்சு உனக்காக ஒரு வாசலை திறந்து கொடுத்து வெளிச்சத்தை உள்ள அனுமதித்து அபிஷேகத்தை உள்ள அனுமதித்து மறைமுகமாய் ஒரு கூட்டத்தை உனக்கு ஜெபிக்க வைத்து உன்னை வெளியே கொண்டு வந்தவர் என்னுடைய ஆண்டவர் அல்லவோ? அதிசயம் அல்லவோ? ஆச்சரியம் அல்லவோ? இந்த ஆண்டவருக்கு நீ என்ன சொன்னாலும் சரி. Oh God, thank you Lord. ஆசாரியனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், யோர்தான்ல யோசுவா தன் ஜனங்களை பார்த்து சொல்றான், யோர்தான்ல உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு போங்க, யோர்தான்ல காலவாய் காலவாய். எல்லாவனும் யோசித்திருப்பான், யாருடைய காலம் முதல்ல படும்? யோர்தான் பிரவாகித்து சீறி பாய்கிறதே, என்ன நடக்கும்னு தெரியாதே. உடன்படிக்கப்பட்டு தோல்ல இருக்கு, அதோடைய சுமை ஒரு பக்கம் இருக்கிறது. என்னுடைய காலை நான் வைக்கும் போது இழுக்குமா இழுக்காத சரியிலையே, பிரபாகித்து ஓடுகிற இந்த ஆற்றில் என்னுடைய காலை யார் முதல்ல வைக்கிறது? யார் முதல்ல வைக்கிறது? இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், பேழையை விட்டு இயேசு நோவாவை தான் முதல்ல வெளியே கொண்டு வந்தா. அவனுடைய கால் தான் முதல்ல பூமியில பட்டுச்சு. இந்த கால் பட்ட மாத்திரத்தில் வெளியே வந்து இறங்கி நின்று சுற்றி பார்த்தான். எவ்ரிதிங் வாஸ் நியூ, எல்லாமே புதுசாக இருந்துச்சு. நான் மறுபடியும் இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், நீ அடைக்கப்பட்டிருந்தது உண்மைதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு 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 முடிஞ்சிருச்சு. எவ்ரிதிங் இஸ் கம்மிங் டு an end. எல்லாம் போச்சு. ஒருவேளை நீ நினச்சிருக்கலாம், நான் வெளியே வந்து எப்படி நான் தலை காட்டுவேன், என்னை பார்த்து ஜனங்கள் எல்லாம் என்னை என்ன பேசுவாங்க, அந்த ஜனங்களுக்கு நடுவில் நான் எப்படி நிற்பேன், என் தாய்க்கு முன்னாடி என் தகப்பனுக்கு முன்னாடி நான் எப்படி நிற்பேன், என் பிள்ளைகளுக்கு முன்பு நான் எப்படி நிற்பேன், என் ஜனங்களுக்கு முன்னாடி நான் எப்படி நிற்பேன். இன்னைக்கு இப்படியெல்லாம் நான் இருந்துட்டு இன்னைக்கு நான் இப்படி அடைக்கப்பட்டுட்டேனே. இயேசுவின் நாமத்தில் உனக்கு சொல்லுகிறேன், அந்த அடைப்புக்கும் ஒரு முகாந்திரம் இருந்தது. என் ஆண்டவர் உன்னை அடைச்சதுக்கு ஒரு முகாந்திரம் இருந்துச்சு. எதுக்குன்னா, பழையவைகள் அவ்வளத்தையும் ஒழிச்சு கட்டிவிட்டு அதுக்கப்புறம் புது துவக்கத்தையே நோவாவின் குடும்பத்தை வச்சு தான் வச்சா. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இன்னைக்கு பழச எல்லாத்தையும் என்னுடைய ஆண்டவர் முடிச்சு கட்டிட்டு உன்னை கொண்டு தான் புதுசாக ஒரு காரியத்தை துவங்க போகிறா. உன்னை கொண்டு தான் ஆச்சரியங்கள் நடக்க போகிறது. உன்னை கொண்டு தான் ஒரு பெரிய மேன்மை வெளிப்பட போகிறது. இஃப் யூ ஆர் ரெடி டு அக்செப்ட் இட், காட் இஸ் ரெடி டு டேக் யூ த்ரூ. ஒரு சூழ்நிலையில் கூட it's nowhere in the Bible it is written that Noah murmured against God. ஒரு இடத்துல கூட நோவா முறுமுறுத்தான், ஆண்டவருக்கு விரோதமாக பேசினா, மனைவி பிள்ளைகள் சொன்னதெல்லாம் கேட்டா, எழுதப்படவே இல்லை. நோவாவுடைய பார்வை பூரா ஜன்னலை திறக்கும் போதெல்லாம் வானத்தை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்துச்சு. இயேசுவின் நாமத்தில் உனக்கு சொல்றேன், உனக்குள்ள ஒரு ஜன்னல் இருக்கு, மறந்துடாத.
அந்த ஜன்னலை திறக்கும் போதெல்லாம் பரலோகத்தை மட்டும் பாரு. உன்னை சுற்றி இருக்கிற சாக்கடையை பார்க்காத, உன்னை சுற்றி இருக்கிற சேரை நீ பார்க்காத, உன்னை சுற்றி இருக்கிற காரியங்களை நீ பார்க்காத, உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை நீ பார்க்காத, இயேசுவை மட்டும் பாரு. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரமிக்கிற ஆச்சரியத்தை கர்த்தர் கொண்டு வர அவர் உண்மையுள்ளவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வாரம் இதே செய்தியை திரும்ப நான் கண்டினியூ பண்ணுவேன், பார்ட் 2. அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஆனால் நான் என்னென்னு தெரில எனக்கு. God is asking me to wind it with this. எதையோ ஒன்று பெருசாக செய்ய போகிறார் நான் நம்புகிறேன். ஏதோ ஒரு காரியத்தை உனக்குள்ளே கர்த்தர் வைக்க போகிறார் நான் நம்புகிறேன். உன்னுடைய கதவை தேவன் திறந்து விட போகிறார் நான் நம்புகிறேன். உன்னுடைய காலனி நீ வெளியே வைக்கும் போது காரியம் மாறுதல மாறப்போகுது நான் நம்புகிறேன். உன்னுடைய விசுவாச வாழ்க்கையில் நீ தோற்று போய் நீ வந்த, ஆனால் ஜெயத்தோடு கூட நீ வெளியே போக போகிற அதை நான் நம்புகிறேன். உன்னுடைய குடும்பம் அசிங்கப்பட்டு நின்னது உண்மை, ஆனா அதே குடும்பம் உலகத்தினால் கையெடுத்து வணங்கப்படும்படியா தேவன் மாற்ற போகிறார். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில நடக்க போகிறது. உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாம் கேள்விக்குறின்னு நீ பேசின, ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அதே பிள்ளைகள் அத்தனை ஜனங்களுக்கு நடுவில் தலை நிமிர்ந்து நிற்பாங்க. அதை உன் கண்ணு பார்க்கும், சோர்ந்து போகாத. கர்த்தர் வாசலை திறக்க போகிறார். அசிங்கப்பட்டுட்டு ஐயா, அசிங்கப்பட்டுட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு, அசிங்கப்பட்டுட்டு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஒரு இம்மி கூட நீ நஷ்டம் அடைய மாட்ட. ஒன்றை கூட உன்னை விட்டு எடுக்கப்பட மாட்டாது. ஒன்றை கூட தேவன் தொட விட மாட்டார். காரணம், அவர் நாமம் தரிக்கப்பட்டு தன்னுடைய பிள்ளைகள், அவர் நாமம் தரிக்கப்பட்டு தன்னுடைய ஜனங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், யுத்தம் செய்கிறவர். நான் இப்படி சொல்றேனே, உனக்கு விரோதமா எழும்பின அத்தனை ஆயுதங்களையும் இன்னைக்கு He is going to settle it out. Yes. Everything is going to come to an end. சோர்ந்து போகாத. கூனி 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 எங்கேயோ ஒளிஞ்சு வாழ்ந்ததெல்லாம் போதும். வா, ஒளிப்பிடத்திலேயே உன் நாட்களை கழிச்சதெல்லாம் போதும். வா. ஏன் தெரியுமா? உன்னை வரவைக்க அதிசயங்களின் தகப்பனாகிய கர்த்தர் வாசலின் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். வெளியே நிற்கிறார். வா. If you just step out, things will be different. நீ வெளியே காலை வச்சிட்டேன்னா காரியம் மாறி போயிடும். திரும்பவும் கர்த்தர் சொல்லுகிறார், God is scoring out all your accounts. God is settling all your accounts. உன்னுடைய கடந்த கால காரியங்கள் எல்லாத்தையும் அப்பா எனக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார். அதை நான் பார்க்குறேன். நான் ஆவியில் நல்லாவே உணர்றேன். நீங்கள் எத்தனை பேர் இதை உணர்றீங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் நான் நல்லா உணர்றேன். எதையோ உன்னை வித்தியாசமாக தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் வாக் அவுட் பண்ணிகிட்டே இருக்கிறார். உன்னை கதவை திறந்து வெளியே விடும்போது எல்லாமே ஆச்சரியமாக இருக்கும். அந்த அற்புதத்தை இன்னைக்கு அதை கத்த தொடங்கிட்டா நான் நம்புகிறேன். அடுத்த வாரம் நீ உடன்படிக்கைக்கு நீ வரும்போது எல்லாமே மாறிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே கத்தர் ஒரு புது வடிவத்தை கொடுத்து கொண்டு வந்துட்டா. எத்தனை ஆச்சரியமானவர்னு சொல்லி அந்த அதிசயங்களின் தெய்வத்தை வாய் திறந்து துதிக்க முடியாதபடி, சோத்தரிக்க அந்த சோத்திரத்தை கூட சொல்ல முடியாதபடி விக்கித்து வாயடைத்து நிற்கிற ஒரு நேரத்திற்குள் தேவன் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆமா, அதிசயங்கள், அதிசயங்கள். பக்கத்தில் இருக்கிறவருடைய கையை பிடிச்சிட்டு அப்படியே ஜஸ்ட் நான் திரும்ப இன்னொரு 6 காரியம் இருக்குது, அதை நான் அடுத்த வாரம் பேசுகிறேன். அப்படியே பைபிளை மூடிட்டு அப்படியே எழும்பி நில்லுங்க. I couldn't understand that God is going to bring you out. உன்னை பிடுங்கி வெளியே கொண்டு வந்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா யாரும் அதை குறுக்க வரவே முடியாது. நான் இப்படி சொல்றேனே, உனக்கு விரோதமாக செய்யப்பட்ட மந்திரங்கள், தந்திரங்கள், ஆதிக்கங்கள், கிரியைகள், உனக்கு விரோதமாக எழும்பின ஆயுதங்கள் அவ்வளத்தையும் உனக்கு செஞ்சவங்க தலையிலேயே கத்த திருப்பி ஏற்ற போகிறார்.
அதை உன் கண்கள் காண போகிறது. உன்னை தொட்டுட்டு ஒருத்தரும் வாழ முடியாது. சவால் விட்டவர்கள் எல்லாம் மட்டிந்து விழுகிறத உன் கண்ணு பார்க்கும். தேவன் காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். என்ன நடக்கும், என்ன நடக்கும்? நீதான் ஜன்னலை திறந்து பரலோகத்தை பார்த்துட்டு இருந்தேங்கிறது அநேகருக்கு தெரியாது. ஆனால் அவருடைய வீட்டு ஜன்னலை திறந்து உனக்குள்ள என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்தாங்க. இல்ல, நீயோ அதை காண்பிக்க முடியாம பரலோகத்தையே பார்த்துட்டு இருந்த பாத்தியா? இயேசுவே நாமத்தில் சொல்லுகிறேன், மற்ற அத்தனை ஜன்னல்களும் அடைக்கப்படுவதையும் அத்தனை கதவுகளும் அடைக்கப்படுவதையும் உன்னுடைய ஜன்னலை திறந்து வைத்த கர்த்தர் உன்னுடைய கதவையும் தேவன் இன்றைக்கு திறந்து போட்டு ஒரு பெரிய அற்புதத்தை என் ஆண்டவர் இன்றைக்கு உனக்குள்ள வைத்து, வா நான் உன்னோடு கூட யுத்தம் நடப்பிக்க எழும்பி புறப்பட்டு விட்டேன், யார் உன்னை தொடுவது என்று பார்ப்போம் என்று சொல்லுகிற ஒரு சவாலின் சத்தத்தோடு கூட. Are you ready? Just drop down your Bibles and just throw your hands towards the Lord for a moment. பரலோகத்துக்கு நேர கையை உயர்த்தி அப்பாட்ட சொல்லுங்க, நான் தான் அந்த மனுஷன்பா. Will you say that you are the person? சொல்லுவியா, நான் தான். And it is I. It is I who was shut inside an ark. The doors were closed. The keys were with Jesus. But Jesus kept the windows open just to peep out and see what is actually happening outside. இதுவரைக்கும் எட்டி பார்த்த உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிற ஒரு நேரம், வெளியே கொண்டு வருகிற ஒரு நேரம். அப்படியே பரலோகத்துக்கு நேர கையை உயர்த்து பேசுங்க. Why not we speak with Jesus now? நேத்து என்ன நடந்துச்சுன்னு இப்ப பேசாத, திறக்கப்படுகிற வாசலை மட்டும் பாரு. நேத்து நடந்தது முடிஞ்சு போச்சு. சவால் விட்டவர்கள் முடிஞ்சு போனாங்க, ஓய்ந்து போனார்கள். முடியாது என்று சொன்னவர்களை கத்த தூக்கிட்டா. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில தேவன் வாசல்களை திறக்கிறார். அடைக்கப்பட்டவைகள் தானாய் திறந்து கொள்ளுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னுடைய வாசலை திறந்து கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதத்தை நடப்பிக்க அவர் உண்மையுள்ளவர் என்கிறத உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி மட்டும் சொல்லு, நன்றி மட்டும் சொல்லு. No matter what it is, just give thanks to Jesus for he is opening out. உன் வாசல்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரின் ஜனங்களுடைய வாசல்கள் திறக்கப்படட்டும். இந்த சபையின் வாசல் திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்டு இருந்தது நாங்க போதும் பா தகப்பனே, உள்ள மறைஞ்சு ஆண்டவரை ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்தது போதும், நாங்க இப்போ வெளியே வருகிறோம். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. See, it is an individual time for you to pray with Jesus. It's an individual time. இது ஒரு தனி நேரம். நீ அப்பாட்ட பேசு. அவர் உன்கிட்ட பேச மாட்டேன்லாம் சொல்லவே இல்லை. பேசுகிற ஒரு தகப்பனை நம்ம ஆராதிக்கிறோம். வாயடைச்சு போனவர் அல்ல, வாய் திறந்து பேசுகிற கர்த்தரோடு நம்ம நிற்கிறோம். தைரியமா பேசு. நான் இதெல்லாம் சொல்லலாமா பாஸ்டர்? Come on church, just open out now. Pour out everything to Jesus now. எல்லாத்தையும் ஆண்டவருடைய கரங்களில் நீ போடு. எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூக துளிர்க்கட்டுமே. உன்னுடைய அக்கவுண்ட்ஸை கர்த்தர் இன்னைக்கு செட்டில் பண்ணட்டுமே. அது அவருடைய நாம மகிமை அடையட்டுமே. உன் வாசல் திறக்கப்படட்டுமே. அந்த வாசலின் ஊடாக தேவன் உன்னை நடத்தி போகட்டுமே. ஒரு ஆச்சரியத்தை கர்த்தர் கொண்டு வரட்டுமே. சொந்தே போகாத. உலகத்தில் இருக்கிறவங்க உன்னை குறித்து என்ன வேணா பேசிட்டு போட்டோம், கவலைப்படாத. எழுந்துரு. எல்லாத்தையும் தூசியை தட்டுறது போல உதறிட்டு எழும்ப. ஒரு புறா ஒரு ஒளிவ இலையை தன்னுடைய வாயிலை கொத்தி கொண்டு வந்தது போல என்னுடைய ஆண்டவர் தன்னுடைய நம்பிக்கையை இன்றைக்கு என் பிள்ளைகளின் மீது இன்னும் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல். இந்த சபையின் மீது இன்னும் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல். இன்னும் இவர்கள் துளிர்ப்பார்கள் என்று சொல். இவர்கள் பட்டு போனவர்கள் அல்ல, எழுப்பப்பட்டவர்கள் என்று சொல். இவர்களுடைய காரியங்களை நான் மாற்றி அமைக்க போகிறேன் என்று சொல். இதுவரைக்கும் ஜன்னல் வழியா பார்த்து கொண்டு இருந்தவர்கள் இனி கதவு திறக்கப்பட்டு கால்களை
வெளியே ஊன்ற போகிறார்கள் என்று சொல். எல்லாமே இவர்களுக்கு புதிதாய் மாற்றி அமைக்கப்பட போகிறது என்று சொல். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை, உன்னுடைய புது ஜீவியம், உன்னுடைய புது மேன்மை, ஆச்சரியம் ஆச்சரியம். கையெல்லாம் கொண்டு வந்திருக்குமா? Put your hands together. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஒரு நிமிஷம். சொந்தம் இயேசுதான். கதவை திறக்கிறது இயேசுதான். உன்னோடு கூட வரப்போகிறது இயேசுதான். எல்லாத்தையும் துளிர்த்து கொடுக்க போகிறது இயேசுதான். உன் அவமானங்களையும் நிந்தைகளையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறது இயேசுதான். என்னோடு கூட சேர்ந்து just put your hands together and let's sing. சொல்லிக்கொள்ள உன்னை விட யாருமில்லை. சொத்து அழைக்கொள்ள உன்னை விட ஏதுமில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உன்னை விட யாருமில்லை. சொத்து என்று அழைக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. நான் சுகமானே உம் வார்த்தையினால் நம்புகிறானே. நான் சுகமானே உம் வார்த்தையினால் நம்புகிறானே. நம்புகிறானே நம்புகிறானே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அழைக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அழைக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் பாசத்தினா
இயேசுவே கிறிஸ்துவின் ஆவியினால் நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம். அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய நாமத்திற்காக, அவர் என்னை இழுத்துச் செல்லுகிற ஓட்டத்திற்காக உயிர் வாழ்வே என்று சொல்லி பரலோகத்துக்கு நேரங்களை கரங்களை உயர்த்தி நான் பிறந்து விட்டேன் ஊழியத்துக்காக நான் உயிர் வாழ்வே நான் பிறந்து விட்டேன் ஊழியத்துக்காக நான் உயிர் வாழ்வே நான் உயிர் வாழ்வே நான் உயிர் வாழ்வே சொல்லிக்கொள்ள உண்மை விட யார் அழிந்துள்ள உண்மை விட ஏதுமில்லை சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உண்மை விட யாருமில்லை அழிந்துள்ள உண்மை விட ஏதுமில்லை இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. எவ்வளவு அற்புதமான ஒரு நாமம்! இயேசு 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 இயேசுன்னு கூப்பிட 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 இரத்த நாணல்கள் எல்லாம் ஓ கர்த்தருடைய மகிமையின் வல்லமை நான் முறுக்கேறேன். ஆமா ஆமென் ஆண்டவரே ஆமென். ரெண்டு கையை பரலோகத்துக்கு நேரா உயர்த்து. விடவே மாட்டார். தைரியமா போகும். ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து என்ன பாருங்க. எவ்வளவு பேர் நம்புறீங்க? உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் கர்த்தர் செட்டில் பண்ண. ஆமா, இட்ஸ் பீங் க்ளோஸ்ட். நீ பழசை யாரும் கிண்டவே முடியாது. இட்ஸ் க்ளோஸ்ட். அதை க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணி என்னுடைய ரத்தத்தினால என்ன முத்திரை போட்டுட்டார். ஒருத்தனும் தொட முடியும். ஆமா ஆமா. அப்படியே கண்களை மூடி கீழே மேல இருக்கிறவங்க வெளியே இருக்கிறவங்க just put your hands. சின்ன ஒரு ஜெபத்தை பண்ண. எல்லாம் துளிர்த்துருச்சுப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். Thou brought a message of faithfulness of God. புறா உன் மீது என் மீது கர்த்தர் வைத்திருக்கிற நம்பிக்கையின் செய்தியை அது கொண்டு வந்ததே. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய காரியம் துளிர்த்ததற்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய காரியம் மாறுதலாய் முடிந்ததற்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய ஜெயம் ஆண்டவரே எனக்காக நீங்க திட்டமிட்டதை இன்னைக்கு நீங்க ஆண்டவரே மாற்றி கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னை பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களுடைய வீடுகளில் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். இவ்வளவு காலம் இவங்க அடைஞ்சிருந்தது போதும். இயேசுவின் நாமத்தை அவங்களை வெளியே கொண்டு வந்து விடுங்க அப்பா. தகப்பனே கர்த்தாவே, உண்மையிலே அவங்க மகிழ்ந்து களி கூறட்டும். அவர்களை வரவேற்கிறவராய் நீங்க நிப்பீங்க தகப்பனே. அவங்களை அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துவீங்க நான் நம்புறேன். அந்த விடுதலைக்குள்ள கத்த நீங்க வச்சு மேன்மைப்படுத்துங்க. என்னோட எங்களோடு நீங்க பேசினதற்காய் ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு என்னுடைய ஜனங்கள் போட்டோம். ஆண்டவருடைய கிருபை தாங்கி நடத்த தேவன் பலன் தாங்க. கனம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.